சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ரெண்டுலையுமே கொஞ்சம் ஒரு இழுபறி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் அமித்ஷா வந்துட்டு போனா அடுத்த நாளே டெல்லிக்கு போகக்கூடிய நிலைக்கு எடப்பாடி போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கேட்டா திமுக கூட்டணியில என்ன, ராகுல் வந்து பிறந்தநாள் வாழ்த்துல தம்பின்னு கூட பிரதர்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல. பாத்தீங்களா, போன தடவைலாம் ஏதோ தாண்டி தடுப்பு வெளியை தாண்டி வந்து ஸ்வீட் கொடுத்து அண்ணன் தம்பின்னாங்க. இப்ப பிரதருங்கிற வார்த்தையை கூட ராகுல் பயன்படுத்தல. அப்ப அவருக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, அதிக சீட்டு அதிகாரத்துல பங்குங்கிறத ஸ்டாலின் இடக்கையில தள்ளி விடுறாருங்கிற கோபம் இருக்கு அப்படிங்கிறாங்க. 25 சீட்டுக்கும் கொஞ்சம் குறைச்சுக்குங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மல்லுக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க பல தேர்தல் அனுபவங்கள், இந்த பேரங்கள், கடைசி நேர மாறுதல்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா 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 இந்த திமுக கூட்டணியில நடக்கக்கூடிய இந்த இழுபறி, காங்கிரஸ் பண்ணக்கூடிய இழுபறிக்கு மெயின் காரணம் என்னன்னா, திமுக வெற்றி வாய்ப்புல இருக்குது, பெரிய வெற்றி வாய்ப்புல இருக்குது. இந்த முறை எவ்வளவு பறிக்க முடியுமோ அப்படி பறிச்சுட்டு, ஒருவேளை அது இழுபறி முடிவுல வந்துச்சு அப்படின்னா கூட்டணி உள்ள உட்காந்துடலாம், கூட்டணி ஆட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க பண்றாங்க. இதெல்லாமா திமுகவுக்கு தெரியாது. திமுக எவ்வளவு விடயங்களை பார்த்துருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே ரொம்ப பலவீனமான கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த கட்சி முன்னெடுத்த ஒரே ஒரு மக்கள் இயக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். மாபெரும் போராட்டம், எல்லா இடத்துலயும் ஸ்போரோடிக்கா எல்லா இடத்துலயும் போராட்டம் நடத்தினாங்களா பாருங்க. ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, மக்கள் இயக்கம் கிடையாது. அவர் ராகுல் காந்தி பண்ண பாரத் ஜோடோ யாத்திரா தவிர வேற எதுவுமே காங்கிரஸ் கொடியோட தெருவில் நடந்த ஒரு சம்பவமே கிடையாது. அப்ப அந்த கட்சி வந்துட்டு வளர்ந்துருச்சுன்னு எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? என்ன அடிப்படையில இவங்களை கொடுக்கறது? இப்ப 18 பேர் இருக்காங்க, இவங்களை அதிகப்படுத்தி இன்னொரு 5 பேர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஏதாவது ஏதாவது பேச போறாங்களா? பாராட்ட போறாங்க? அதுக்கு செல்வ பெருந்தகை ஒருத்தர் போறாதா? கூட இன்னொருத்தர் தான் போறாதா? ஏன் இத்தனை பேர் அங்க போய் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு? எதுவுமே இந்த காங்கிரஸ்னால தமிழ்நாட்டுக்கு, தமிழருக்கு, தமிழ் மொழிக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எதுக்காக இப்போ வெங்கடேசன் இருக்கிறாரு, மதுரை எம்பி. ஆமா, சுப்பராயன் இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்கிறாரு, ரவிக்குமார் இருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள்ல இருந்து சொல்லுவாரு. கட்சி இயல்பே போராட்ட கட்சிகள் இல்ல, எவ்வளவு பேசுறாங்க, அங்க எவ்வளவு பேசுறாங்க, இங்க எவ்வளவு பேசுறாங்க. இங்க வந்துட்டு திருப்பரங்குன்ற விடயத்துல எப்படி பேசுறாரு பாருங்க அவரு. வெங்கடேசன் எப்படி பேசுறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா அந்த இவிஎம்களை எதிராக நம்ம திருமாவளவன்ல எவ்வளவு பேசினாரு பாருங்க. வெளியில திருமாவளவன் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தினார் தமிழ்நாட்டுல, வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டு. அதுல காங்கிரஸ் வந்து கலந்துக்கிட்டாரு, கோபண்ணா வந்து கலந்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். மற்ற வேற எந்த பங்கேற்புமே இல்லை. ஓட்சோரின்னு சொன்னாரு ராகுல் காந்தி, பெருசா பேசினாரு. இங்க ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் காங்கிரஸுடைய சக்தி, காங்கிரஸுடைய செல்வாக்கு அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ்னால திமுகனால நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விடயம் தவிர வேற எதுவுமே இல்லை. தொண்டர் கிடையாது, இயக்கம் கிடையாது. அப்போ வந்துட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா உங்களாலதான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. 2011 தேர்தலே வந்துட்டு நாங்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து காங்கிரஸ் அடிச்சு பாம்பை கொண்டுட்டு தோலை கூட உகுச்சு வித்துட்டோம். அப்புறம் என்ன இருக்குது அங்க காங்கிரஸ் கட்சிக்கு? 63 இடங்கள்ல நின்று 5 இடங்கள்ல ஜெயிச்சிங்க. அதுலயும் ஒண்ணு வந்துட்டு கிஃப்ட் கூட சிலத்துல ஒருத்தன் போட்டிட்டதுனால முரசு தோத்துச்சு, இல்லாட்டி 4 தான். அப்புறம் உங்களுக்கு எப்படி 18 சீட்டு இப்ப இருக்குது? யோசிச்சு பாருங்க. இதுவே அதிகம் நினைக்கிறேன். ஆனா அதிகம் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு 15 சீட்டு போதுங்கிறீங்க உங்களுக்கு? இல்ல, போதும், 18 கூட தான் போறேன்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாலின் ஏன் விடாத பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரே காரணம் தான். இந்திய அளவுல பாசிசத்துக்கு எதிரான ஒரு அணி இந்தியா கூட்டணி. இந்த இந்திய கூட்டணி அப்படின்றது செயல்பட்டதுனாலதான் பார்லிமெண்ட்ல 234 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இல்லையா? இல்லாட்டி என்ன ஆகும் பாருங்க. இன்னைக்கு 99 சீட்டோட அவர் வந்துட்டு ராகுல் காந்தி வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்படின்னா மற்றவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு இந்தியா கூட்டணியினுடைய பலம் தான். இதை உடைக்க கூடாதுன்னு அவர் பாக்குறாரு, அவ்வளவுதான். மற்றபடி காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே யாருக்குமே பிரயோஜனப்படுற கட்சி இல்லை. சரி, கர்நாடகாவில் நம்ம தமிழர்கள் இல்லையா? ஏன் திமுக இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இவங்க வந்துட்டு இடம் கொடுத்தாங்களா? சீட்டு கொடுத்தாங்களா? போன முறை விடுதலை சிறுத்தைகளை போட்டியிட வேணாம்னு சொன்னோடனே விடுதலை சிறுத்தை ஒத்துட்டா பண்ணிட்டாங்க.
ஆந்திராவில் கொடுத்துட்டாங்களா? சரி, அந்த மாநில கட்சிகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. இங்க மட்டும் பார்த்தோன்னா எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னா நீங்க என்ன பெரிய கட்சி நீங்க உங்களை வேணும் வேணும்னு சொல்றதுக்கு? எதுவுமே கிடையாது. எனவே கர்நாடகாவில் திமுக விடுதலை சிறுத்தைகள் குறிப்பிட ஓரளவுக்கு நிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னோம்னா பேசாம ஒரு 20 தொகுதியில டஃப் கொடுத்து காலி பண்ணிடலாம். காலி பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஆனா கடந்த முறை தமிழர்கள் இருந்த தொகுதி எதுலயுமே பாஜக வெற்றி பெறல. நம்மதான் ஜெயிக்கிறோம். ஆமா, அப்ப முழுக்க முஸ்லீமும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போறதுனாலதான் பெங்களூர்லயே வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது ஒரு ஓட்டு கிடைக்குது, இல்லாட்டி கிடைக்காது. அப்ப என்னத்த இந்த கட்சி கொடுக்கறது? நம்ம எதுவுமே இல்லை, அடிப்படையே இல்லை. இதை இருக்கிற காங்கிரஸ்கார உணர்ந்திருக்கிறான். ஆனா மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த நேரம் தான் போட்டு அப்படியே தாவேகா காட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப தாவேகாவை காட்டுறதுக்கு என்ன இருக்குது? எதுக்கு எதுக்கு தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இம்பாக்ட் குறைத்து மதிப்பிட முடியும், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும்? இல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு உள்மனது இருக்கு இல்லைங்களா? அந்த வேட்கையை வந்துட்டு அவங்க இப்படி சொல்லி சொல்லி தீர்த்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. திமுகவை தோற்கடிக்கணும், திமுக கூட்டணியை வந்துட்டு இது பண்ணணும். அதுல இவங்களுக்கு என்ன லாபம்? யாருக்கு? இவங்களுக்கு என்னன்னா திமுகவை தோற்கடிக்கிறோம்ல, அந்த ஆன்டி டிஎம்கே இருக்குது இல்ல, நீங்க அந்த ஏன்ஜி அவங்களுக்கு தெரியாதா, எதிர்த்து பேச வர்றவங்கல்ல, அல்ல ஸ்டாலினுக்கு எதிராக பேச வர்றவங்க அல்லது தாவேகாவுக்கு ஆதரவாக பேச வரக்கூடிய ஊடகவியலாளர்கள் எடுத்துங்க, அந்த பழைய ஆன்டி டிஎம்கே மென்டாலிட்டி இருக்கும். நான் இதெல்லாம் ஒரு தடவை போட்டே உடைச்சிட்டேன்ல. ஒரு சமூகம் மட்டும்தான் திமுக வந்துட்டு ஒரு எதிரி கட்சியா நினைக்கும். மற்றபடி இங்க வந்துட்டு திமுக தோற்கணும், திமுக எதிர் ஓட்டுன்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு ஒரு சமூகத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அச்சோடனே அலர்ட்டாங்க அவங்க. அந்த சமூகம் காங்கிரஸ்லயும் கொஞ்சம் இருக்குல்ல? ஆமா, காங்கிரஸ்ல நிறையவே இருக்குது. பிஜேபிக்கு பெரும்பாலும் போயிடுச்சு இருக்கு. பிஜேபிக்கு பெரும்பாலும் போயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய தலைகள்லாம் வந்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டு எப்பயாவது திமுக தோக்காத இந்த எதிர் வேலையும் செய்வாங்க. இப்ப இந்த இவரெல்லாம் இருக்காரு திருச்சி வேலுசாமி, அவருக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. ஒரு ஆன்டி டிஎம்கே, தமிழர் யூனியன் ஆன்டி டிஎம்கே. முன்னாடி அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, காமராஜர் ஆட்சியை திருப்பி கொண்டு வரதுக்காக நாங்க பாடுபடுறோம். அதுக்குதான் ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட போனாங்களா? காமராஜர் ஆட்சி கொண்டு வர்றதுக்கு வச்சு கொளுத்த போனாங்கல்ல டெல்லியில. யார் அது? சோ திமுக அப்படின்ற ஒரு விடயம் தான் ராமசாமி கிட்ட போய் சேர்ந்துக்கிறது. பிஜேபிக்கு ஆதரவு இவங்கெல்லாம் காமராஜர் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இவர்களை ஒப்பிடும் போது திராவிட கட்சிங்கிறது காமராஜரோட நெருக்கமா தானே இருக்கு. எவ்வளவோ விடயங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பொருளாதார கூறுகள் மேம்பாடு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள், அதிலும் டிஎம்கே தான் சிக்னிபிகண்டா செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க ஒன்றும் பண்ண முடியல இவங்களால. ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறாரு மோடி, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்துல நடக்கிறதுன்னா நம்ம மாநிலத்துல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் எல்லாரும் போயிட்டு எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க. ஆமா, வட இந்தியர்கள் பலருக்கு தமிழ்நாட்டை பத்தி நிறைய உண்மைகள் தெரியும். நிறைய தெரியுது. எந்த அரசியலும் இல்லாத, ஊடகம் இல்லாத, மனசை தெரிஞ்சு வச்சு பாக்குறவனுக்கு உண்மை தெரியுது. உண்மை தெரியுது, நம்மளோட மேம்பட்டவன்கிற உண்மை தெரியுது. இதுதான். சோ ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, அவன் கட்சிக்காரனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அவர். முதல் நாளெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஷோல இருந்தோம். ஏன் ஸ்டாலின் வரல அப்படின்னா, முதல்வர் ஏன் வரல அப்படின்னோம்னா, அங்க இருந்துட்டு வேணுகோபாலை துரத்தி விட்டுருக்குறாங்க. இங்க வந்துட்டு அவர் அழுதுட்டு இருக்கிறாரு, நீங்க பார்த்து ஏதாவது கொடுங்கன்ட்டு. இல்ல, வாய்ப்பு இல்லை, நானே குறைச்சிக்கிறேன்ல இருந்தது, அப்புறம் நீங்க உங்களதுலயும் குறைச்சிக்க கூடாது அப்படின்லாம் அவர் கேட்டுருக்காரு. ஸோ அந்த நிலையில தான் நின்றுட்டு இருக்குது இன்னமும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை. ஆனா இதுல இவங்க முடிச்சுட்டு போனாங்கன்னா காங்கிரஸ் தான் நட்டம், திமுகவுக்கு ஒரு நட்டம் வராது. அதெல்லாம் ஒன்றும் வராது. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஆட்சியாளர் நமக்கு கிடைச்ச பலன் இல்லை, அந்த இடத்துல இருந்து தான் பார்த்து ஓட்டு போட போறாங்க. சிறுத்தைகள் இருக்காங்க, தேமுதிக இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்குது, அப்புறம் வாழ் உரிமை கட்சி இருக்குது. வேற யாரு வேணும் உங்களுக்கு? பாடு பிளாக் கொஞ்சம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஓபிஎஸ் வந்திருக்காரு, ஓபிஎஸ் உள்ள வந்திருக்காரு. தென் மாவட்டங்கள் போதும் ஃபுல்லா அள்ளிடலாம் அப்படி இருக்காங்க. டிடிவி இருந்தவங்க பல பேர், மாணிக்கராஜா போன்றவர்களும் வந்து இல்ல, மாணிக்கராஜா டிடிவி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டிடிவி எல்லாம் ஒண்ணும் முடியாது. நீங்க உங்களுடைய பலத்தை யாருக்கு சாதகமா பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கான வாக்கு மக்கள் மத்தியில அதிகரிக்கும், இல்லாட்டி அதிகரிக்காது. உதாரணத்துக்கு நீங்க ஐயா ராமதாஸ் எடுத்துக்கங்க. 2-3 முறை வந்துட்டு அவர் பிஜேபியோடய போனாரு. அது ஒரு கொள்கை எதிர்நிலை. அது அப்படி போனதுனாலதான் அவங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லாதே போனது.
3.5% வந்தது காரணமே அதுதான். அது வரையும் அவங்க நின்னாலே வெற்றிங்கிற மாதிரி இல்ல இருந்தது. வெற்றின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அது கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மனநிலையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நான் கொடுக்கறத வாங்கிக்க, நெல்லு ஜெயிக்கலாம். எடப்பாடி அவ்வளவு ஆளுமையா பேசுறாரா? ஐயோ, பெரிய ஆளுமைங்க. அவர் ஆளுமையோ இல்லையோ அழுத்தம் ஜாஸ்தி. அழுத்தம் அமித்ஷா போய் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாரு. முடியாது, எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அவர் அமித்ஷா கிட்ட சொல்றதுன்னா பார்க்கலாம், நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நீங்க அமித்ஷா வலிந்து கூப்பிட்டு இருக்காரு. அநேகமா இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது வரும் இன்னைக்கு சாயந்தரம் நைட்டு. ஓகே ஓகே. அவங்க இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கேட்கற தொகுதியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க எதிர்பார்க்கிற எண்ணிக்கைக்கு கிட்ட கூட வர மாட்டேங்கிறாரு. அவங்க என்ன 40 கேக்குறாங்களோ, அவங்க 56 வரைக்கும் நிக்கிறாங்க, 60 சீட் வரைக்கும் நிக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. அப்படி கொடுத்தா திமுக லாபம். அப்படி கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா நிறைய பேரு நம்மள முழுங்குவாங்களே, அந்த ஓட் பெர்சன்டேஜ் அதிகம் இருக்குன்னு கணக்காக அதே காட்டுவாங்க. 30 பேர் உள்ள போகணும்னு அதான் விரும்புறாரு அமித்ஷா. 30 பேராவது உள்ள போகணும் அப்படின்றது விரும்புறாரு. அப்போ 55 பேரா நிக்கணும், 60 பேரா நிக்கணும், டபுளா நிக்கணும்னு அது விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் இந்த கோயில் இருக்கக்கூடிய தொகுதி எல்லாம் கேட்டாங்க. அதான் நாங்க ஜெயிக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையும் முடிச்சிட்டாரு. அதுக்குள்ள ஏடிஎம்கே பெல்ட் ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சவுத்துல டிடிவியை கண்ட்ரோல் பண்ணிடுவாரா? இடங்கள்ல டிடிவி எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல கேட்க முடியாதுங்க. 5 to 7 சீட் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அதுக்கு மேல அவரெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது கொடுத்தாங்களே. இல்ல, டெல்டாலையும் சவுத்துலயும் சில முக்கியமான பகுதியெல்லாம் அவர் கேட்கிறாரு. டெல்டாவா சும்மா ஐயா நீங்க போய் பாருங்க. டெல்டால நாங்க பாத்துட்டு தான். அதான் அவங்க ஏரியா மன்னார்குடி, டெல்டா, மன்னார்குடி, வடசேரி எல்லாம் அவங்க ஏரியா. எல்லாம் எதுவும் கிடையாது. கிராமத்துக்கு 10 ஓட்டு இருக்காது. அந்த இவர் இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன், அவர் உள்ள டெல்டா கட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. டெபாசிட் தெரிச்சா இல்ல அவ்வளவுதான். டெல்டாலையும் டிடிவிக்கு இல்ல. டிடிவி அங்க கிடையவே கிடையாதுங்க. சரி, அப்ப உசிலம்பட்டி தேனி, ராமநாதபுரம், பரமக்குடி அதெல்லாம் ஆல்டுகெதர். அதான் ஐயப்பன் தாண்ட வந்துட்டாரு. அப்புறம் என்ன இப்ப உசிலம்பட்டி தேனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது அங்கேயும் இங்க வந்துட்டாங்க. ஆமா, இப்போ அதிமுக திமுக வந்து எல்லாருமே ஜெயிச்சவங்க, ஜெயிக்க போறவங்க. அந்த இடத்துல திமுக ஜெயிச்சது கிடையாது. இப்ப அவங்க எல்லாம் திமுக லாபம். ஆமா, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து திமுக கேண்டிடேட்டா இருந்து திமுக வேட்பாளர்ல நின்று ஜெயிச்சுட்டு உள்ள வர போறாங்க. யாருக்கு லாபம்? திமுக ஜெயிக்காத தொகுதிகள்ல இருந்தெல்லாம் இப்ப திமுக வராங்க. இப்ப ஆண்டிப்பட்டியே தென்காசி, மனோஜ் பாண்டியன், அப்புறம் வந்து ஒரத்தநாடு, வைத்தியலிங்கம், அப்புறம் பெரிய ஆக்சுவலி திமுகவும் பெல்ட் தானே. வைத்தியலிங்கம் பெல்ட் தான். வைத்தியலிங்கம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். கடைசி அவர் தானே எம்எல்ஏ. பெரியகுளம் வந்துட்டு பன்னீர்செல்வம், அது கொஞ்சம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான பகுதி தான். அப்புறம் உசிலம்பட்டி இதாண்ட பாத்தீங்கன்னா ஐயப்பன். இப்படி எல்லாருமே வந்துட்டு இதாண்ட வந்துட்டாங்கல்ல. அப்புறம் என்ன இருக்குதாங்க தென் மாவட்டங்கள்ல? ராமநாதபுரத்துல அன்வர் ராஜாலாம் இங்க வந்துட்டாரு. பெரிய சொத்து. அவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாத போய் டீம்ல இருந்தவர்ல. அதெல்லாம் ஒரு பெரிய அசட்டு மாதிரி தான். என்னன்னா, திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையே கொள்கை எதிர்நிலை கிடையாது. பிஜேபி மாதிரி அரசியல் எதிர்நிலை தான் உண்டு. 2 இண்டிவிஜுவலுக்கு நடுவில் வந்த பிரச்சனை தானே. கலைஞர், எம்ஜிஆர், அவ்வளவுதானே அது பிரச்சனை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. அதனால அவங்க இங்க வந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிடுறாங்க. போட்டு ஈஸியா வந்துருது. அதனால நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. இப்ப இந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் நிகழ்த்தணும். அது உங்களை போன்றவர்களால தான் முடியும். சாத்தூர் ராமச்சந்திரன் ஏடிஎம்கே பிரீடு. சாத்தூர், விருதுநகர் ஏடிஎம்கே பெல்ட்டை ஃபுல்லா இப்ப டிஎம்கே வாங்கியிருக்காரு. அதே மாதிரிதான் அங்கிட்டு அனிதாலாம் தெரியும் நமக்கு. எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்து இதாகிருக்காங்க. இப்ப இது போதாது மனோஜ் பாண்டியன் வேற அந்த பகுதியில வந்திருக்கிறாங்க. இது நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான். டிஎம்கே வீக்கா இருந்த பகுதியில ஏடிஎம்கேவை எடுத்து அந்த இடத்துல டிஎம்கே ஸ்ட்ராங் பண்றோம் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸா ரொம்ப சரி. ஆனா தார்மீக அடிப்படையில அந்த ஊர்லயே உதயசூரியனுக்காக வேலை பார்த்து ஒரு கட்சிக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க. நமக்கு எம்எல்ஏ கிடைச்சிரும், சீட்டு கிடைச்சிரும்னு. அப்ப கட்சி பொறுப்பு அதிமுக காரணம் கிடைக்குது. எம்எல்ஏ எம்பி பொறுப்பும் அதிமுக காரணம் கிடைக்குது. அமைச்சர் பொறுப்பும் அதிமுக இருந்து வந்தவனுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இருக்குது, மேயர் பதவி இருக்குது, உள்ளாட்சி பொறுப்புகள் நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் அள்ள போறது யாரு? திமுக தான், பாரம்பரிய திமுக தான். அதுதானே சொல்லி கலைஞர் எல்லாரும் நிறுத்தினாரு. ஏன்டா அது மட்டும் தானே இருக்கு? எம்எல்ஏ எம்பி தானே கட்சி பதவி மற்றதெல்லாம் என்னாச்சு? அப்படிதான் சொல்லி நிறுத்தினாரு எல்லாருமே. அது மாதிரி ஈடு கட்டிடலாம். ஆமா. ஏன்னா இப்ப தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்தே வேலை பார்த்து வந்திருப்பாங்க தேனி திமுக.
ஓபிஎஸ் எதிர்த்தே வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப அந்த யாரையெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ அவங்க இந்த திமுக எம்பியாவும் நாளைக்கு அமைச்சராகவும் ஆக போறாங்க. ஆமா. இவன் வழக்கம் போல எதிர்த்து பேசிக்கினாவே அவங்கள தலைவரா ஏத்துக்கணுமா அப்படின்னு அந்த பாரம்பரிய திமுக பிரச்சனை வராது. இல்ல அந்த பிரச்சனை இது வரைக்கும் வரலையே. வராது. 10 பேர் இருக்கிறான்ல அமைச்சரவை இல்லையே. ஆமா எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு உரிய இடம் கிடைச்சிருது இல்ல, அது கொடுத்துருவாங்க. ஆமா மந்திரியா இருக்கிறவர் வந்துட்டு என்ன அந்த தொகுதிக்கு செய்யணும், என்ன செய்யணும், தனக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையும் வாங்கிடுறான்ல. முடிஞ்சு போகுது இல்ல. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையும் 2 தேசிய கட்சிகளுக்குமே மாநில கட்சிகள் தண்ணி காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இங்க காங்கிரஸ், அங்க பிஜேபி. ஆமா ஆமா. இவ்வளவுதான் உங்களுக்கு இல்ல, இவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன இருக்குது இங்கன்ற முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. எதையுமே அவங்க வந்துட்டு சிகிரிப்போ இவ்வளவு ரயில் திட்டங்கள், இவ்வளவு அகல ரயில் பாதை வந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து 2 மினிஸ்டர் தொட்டு நமக்கு அது கிடைச்சது என்னடி? கிடையாது. வேற எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? அப்போ நம்மளுக்கான அமைச்சரவையில இருந்தா தான் நம்மளுக்கு பலன், இல்லாட்டி எதுவுமே இருக்காது. அப்படி இருக்க இந்த கட்சிகள்னால நம்மளுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ்னால, பாஜகனால இவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்து என்ன பலன்? தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா? ராஜ்யசபா கொடுத்தாலும் அதே கணக்கு தானே வரும். ஆமா, ராஜ்யசபான்னா வேற வழியில ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தரை வச்சுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்திய அளவுல பேச. காங்கிரஸ் ராஜ்யசபானா தமிழ்நாட்டுக்காரரா மட்டும் அவர் வைக்க மாட்டார்ல. இந்திய கூட்டணி அப்படின்றதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன அவசியம் இருக்குது? இப்போ நம்ம வந்துட்டு கூட்டாட்சியை விரும்புறோம், காங்கிரஸ் எங்க கூட்டாட்சியை பத்தி பேசிருக்குது? பேச மாட்டாங்க. நாளைக்கு பாஜக இடத்துல நம்ம வந்து அதேதான். அப்போ சமாஜ்வாடி கட்சி தலைவரோ இல்ல டிஎம்சியோ இல்ல டிஎம்கேவோ இல்ல கெஜ்ரிவாலோ இப்படி போன்றவர்கள் தான் வந்துட்டு அதனுடைய இதுல தலைமையில ஒரு சுழற்சி முறையில வரலாமே ஒழிய காங்கிரஸ் வர்றதுனால நல்லது இல்லை. சோ தேசிய கட்சிகளை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்கணும். இந்தியா முழுக்க அவ்வளவுதான். அது 2 திராவிட கட்சி அதுல தெளிவா இருக்கு. நேரத்துல வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் இறந்துட்ட உடனே ஒரு சிக்னிபிகண்டா அது ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு. அந்த ஓட் பேங்க் வச்சுட்டு காங்கிரஸ் விளையாடிட்டு இருந்தான். அதெல்லாம் மூப்பனார் சத்தத்தோட முடிஞ்சு போச்சு. மூப்பனார் எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டோம்ல, அதோட அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. காங்கிரஸுக்குன்னு ஒரு ஆளுமை உள்ள ஒருத்தன் இந்த இடத்துல இந்த காங்கிரஸ்காரர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப பேசுறாரு மாணிக்கம் தாக்கூர். 2014 தேர்தலில் 35,000 ஓட்டு. ஆனா அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியோட 4.5 லட்சம் ஓட்டு. அப்ப இது என்ன கணக்கு? அப்ப என்ன யாரால யார் வர்றது? அப்ப அவனுக்கு கோபம் வராது தளபதிக்கு? என்னடா இது எங்களால ஜெயிச்சுட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற? கோபம் வருமா வராது தளபதிக்கு? வேலை செய்வானா? போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்ல அவன். திமுக காரன் எல்லாம் ரொம்ப அரசியல் வயப்படுத்தப்பட்டவன், விவரமானவன். அவனுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்க ஒன்றும் தூய கட்சிகளும் கிடையாது, பிஜேபி காங்கிரஸ் வர ஒன்றும் கிடையாது. இவங்க தான் அதிகபட்சம் பர்சன்டேஜ் வாங்கிட்டு ரூட் அடிக்கிறவங்க 40% வரைக்கும். இன்னைக்கு அதான் டெல்லியில ரூலு. எந்த கான்ட்ராக்ட் வேணாலும் 40% கொடுத்துரு, அவள்தான். இல்லாட்டி பிஜேபி ஏது 10,000 கோடி தெரிஞ்சே இருக்குதுல்ல அவ்வளவு. பிஎம் கேர்ஸ் 39,000 கோடி என்னாச்சு? அதனால அதெல்லாம் சும்மா பேச்சு, தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்தியா கூட்டணி தக்க வைக்கணும், உண்மைதான். அதுக்காக எவ்வளவு இறங்கி வருவீங்க? 10 எம்பியை கொடுத்துருக்குறோம். 40ல 10 எம்பி, 25 சீட்டு, 25% அங்கே காங்கிரஸ் பலம். கேட்குறேன், 25% இருக்குது. தனித்து போட்டியிடல இவங்க உள்ளாட்சி தேர்தலில் ஓடிவிட்டாங்க. அப்புறம் இவங்களை மட்டும் என்னத்தை நம்ம வந்துட்டு பெருசாக பொருட்படுத்தி கொடுக்குறது? ஸோ 4%, 5%. பாஜகவோட காங்கிரஸ் கூட இருக்குல்ல இல்லையா? 2 சேம் தானா? இல்ல, பாஜக இப்ப ரொம்ப கூட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களோட கூட்டணி இது பண்ணி முழுங்கி கிழிக்காமட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஏதாவது மக்கள் இயக்கம் நடத்தினா தானே இவங்க கூட மக்கள் வர்றதுக்கு. எதுவுமே கிடையாது. சும்மா படுத்து கிடந்துட்டு தேர்தல் வந்துட்ட உடனே அப்படியே சட்டை யாராவது போட்டுக்கிட்டு எனக்கு நிறைய சீட்டு வேணும்னா எப்படி? பார்ப்போம். ஒரு மூத்த பத்திரிகையாளர், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாநில உணர்வு அப்படிங்கிறது கொள்கை, ஆனா அதை தாண்டி யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குங்கிறதையும் பேசுறீங்க. யதார்த்தத்தின் உடைய வலிமை, என் கொள்கை அடிப்படையில உன் தேசியத்தை நான் எதிர்க்கிறேங்கிறது வேற. யதார்த்தத்திலேயே நீ இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற அந்த நிலையும் எடுத்து சொல்லி 2 தேசிய கட்சிகளையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை, யதார்த்த சூழலையும் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க.